B27 செய்திகளுக்காக சுரேஷ் ராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் 2021-2022 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். 6 முக்கிய அம்சங்களுடன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பங்கு சந்தைகளில் புதிய பங்கு விற்பனை மூலம் LICயின் பங்குகளை விற்க முடிவு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் அறிவிப்பு. (2025) முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயம் வாய்ப்பு இல்லை. சர்வதேச கண்காணிப்பு நிதியகத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் கருத்து. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவில் வசூல். ஜனவரி மாதம் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் 2021-2022 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். கொரோனாவால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் எம்பிக்கள் குர்ஜித் சிங் அஜுவாலா, ஜஸ்பர் சிங் கில் ஆகியோர் கருப்பு உடை அணிந்து வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கொரோனா காரணமாக முதன்முறையாக அச்சு வடிவில் இல்லாமல் மின்னணு முறையில் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்த 8வது பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். பட்ஜெட் உரையின் போது ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார். பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருட்களை தொகுப்பது, தொகுத்தவற்றை பிறர் கவராமல் காப்பது, காத்தவற்றில் அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது போன்றவற்றில் திறமை மிக்கதே அரசு என்பது இத்திருக்குறளின் பொருளாகும். இதேபோன்று பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணியின்ப நாட்டிவ் 5 என்ற திருக்குறளையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டி பேசினார். I borrow the words of Thiruvalluvar, the saint. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்ல வல்லது அரசு. A king or a ruler is the one who creates and acquires wealth, protects and distributes it for common good. Tirukkural. Direct tax proposals. Keeping this in mind, the words of Tirukkural. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சுகாதார கட்டமைப்புக்காக அடுத்த 6 ஆண்டுகளுக்கு 64,180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்காக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 2,23,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 137 விழுக்காடு அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து இயக்கம் 2.0 என்ற புதிய திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் இது ஒருங்கிணைந்த திட்டமாக அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1.41 லட்சம் கோடியில் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் இந்தியாவில் உலக சுகாதார அமைப்பின் கிளை தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகல ரயில் பாதை வழித்தடங்கள் அனைத்தும் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மின்மயமாக்கப்படுகிறது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 1,11,101 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு சாலை பணிகள், மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிகள் உள்ளிட்டவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டம் 63,246 கோடி ரூபாய் செலவில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும் எனவும் தமிழகத்தில் 1,35,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் கேரளத்தை இணைக்கும் வகையில் சாலை வசதிகளை ஏற்படுத்த மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து கேரள மாநிலம் கொல்லம் வரை நவீன வசதிகளுடன் நெடுஞ்சாலை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. லாபகரமாக இயங்கும் LIC போன்ற நிறுவனங்களின் பொதுத்துறை பங்குகளை விற்பதன் 1,75,000 கோடி ரூபாயை மத்திய அரசு திரட்ட முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வெளியிட்டு பேசிய போது நிதி பற்றாக்குறையை குறைக்க பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பதன் மூலம் 1,75,000 கோடி ரூபாயை திரட்ட முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார்.
அதன்படி பாரத் பெட்ரோலியம், ஏர் இந்தியா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன், IDBI பேங்க், துறைமுக கழகம், ஹெலிகாப்டர் நிறுவனமான பவன் ஹன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளை 2022 நிதியாண்டில் விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். LIC மற்றும் மேலும் 2 பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக சட்ட திருத்தம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். We have kept working towards strategic disbandment. இரண்டாயிரத்தி 25க்கு முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயம் வாய்ப்பில்லை என சர்வதேச கண்காணிப்பு நிதியகத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் 2021-22 நிதியாண்டில் சுமார் 11 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்திய பொருளாதாரம் 2025 ஆண்டுக்கு முன்னதாக கொரோனா பொது முடக்க காலத்திற்கு முந்தைய அதன் பழைய நிலையை அடைய வாய்ப்பு இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார வல்லுநர் கீதா கோபிநாத் கூறியுள்ளார். இந்திய பொருளாதாரம் மற்றும் அதன் வளர்ச்சி அளவீடுகள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் 2019 ஆண்டில், அதாவது கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் 6 முதல் 7 விழுக்காடு வளர்ச்சியில் இருந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். 2025க்கு முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. இந்தியா மட்டுமல்ல, உலகில் பல நாடுகள் இந்த நிலையில்தான் உள்ளன எனவும் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 2020ஆம் ஆண்டு மிக மோசமான பொருளாதார தர மதிப்பீட்டை பெற்றுள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சி ஓட்டர் பட்ஜெட் டிராக்கர் வெளியிட்டுள்ள ஆய்வில் பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பொருளாதார முன்னணி எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் 46.4 விழுக்காட்டினர் மோசமான நிலையில் உள்ளதாக கூறியுள்ளனர். 2010ஆம் ஆண்டிலிருந்து மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் கூட்டணியின் பொருளாதார முன்னணியின் செயல்பாடு 2013ஆம் ஆண்டில் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான நிலையில் இருப்பதாக 60 விழுக்காட்டினர் கூறியிருந்தனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு அருண் ஜெட்லி நிதியமைச்சராக இருந்தபோது 52.6 விழுக்காட்டினர் பொருளாதார செயல்பாடும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்ததாக கூறியிருந்தனர். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவில் ஜனவரி மாதம் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் GST வருவாய் ஜனவரி மாதத்தின் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலாகியுள்ளது. இது GST அறிமுகம் செய்யப்பட்ட கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 டிசம்பர் மாதம் GST 1,15,174 கோடி ரூபாய் வசூலானது. தொடர்ந்து 4வது மாதமாக GST வசூல் 1 லட்சம் கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு நாட்டின் பொருளாதார நிலை வலுவாக மீண்டும் வருவதையே காட்டுவதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான முதல் அரையாண்டில் GST வருவாய் -24 விழுக்காடு என்ற எதிர்மறை வசூலில் இருந்த நிலையில் அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரையிலான 2வது அரையாண்டில் 8 விழுக்காடு சராசரி வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் GST, வருமான வரி, சுங்க வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தியதற்கான போலி ரசீது சமர்ப்பிக்கப்படுவதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது, விரிவான தகவல்கள் பரிசீலனை உள்ளிட்ட நடவடிக்கைகளே கடந்த சில மாதங்களாக வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு காரணம் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிடிவி தினகரன் மன்னிப்பு கடிதம் அளித்தால் அதிமுகவில் இணைப்பது குறித்து கட்சி தலைமை பரிசீலிக்கும் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியில் இல்லாத சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தி இருப்பது கண்டனத்துக்குரியது என கூறினார். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டும்தான் என குறிப்பிட்ட அவர், சுயநலத்துக்காக மற்றவர்கள் கூறும் கருத்தை ஏற்க முடியாது என தெரிவித்தார். சில சந்தர்ப்பவாதிகள் இந்த இயக்கத்தில் ஆசைப்பட்டு அந்த ஆசையின் வாயிலாக வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பவாதிகள் இதுபோன்ற சில குழப்பங்களை ஏற்படுத்த செய்யத்தான் செய்வார்கள். இந்த கட்சியும் ஆட்சியும் அளிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது ஒரு கட்சியில் தவறு செய்துவிட்டு கட்சியை விட்டு வெளியேற்றுகின்றவர்களை தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தலைமை அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பட்சத்தில் மீண்டும் அவர் கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள். இது இந்த இயக்கத்தினுடைய மரபு.
அந்த மரபின் வாயிலாக வேண்டுமென்றால் டிடிவி தினகரன் நான் செய்ததெல்லாம் தவறு, மன்னித்து விடுங்கள், என்னை மீண்டும் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதத்தை கொடுத்தால் அந்த கடிதத்தின் மீது தலைமை முடிவெடுக்கும். அதிமுக கொடியை பயன்படுத்திய சசிகலா மீது சட்டப்படி வழக்கு தொடரப்படும் என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலாவை அதிமுகவில் யாரும் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் 30 ஆண்டு காலம் ஏமாந்தது போதும் எனவும் தெரிவித்தார். கட்சியை விட்டு நீக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி கொடியை பயன்படுத்த அனுமதி கிடையாது என கூறிய அவர், அதிமுக கொடியை பயன்படுத்திய சசிகலா மீது வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அதிமுகவில் இடம் இல்லை எனவும் 100க்கு 200 விழுக்காடு அந்த குடும்பத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, இரட்டையல் என்பது, கொடி என்பது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமை இருக்கின்ற இவருக்கு தொண்டர்கள் இருக்கின்ற அந்த இயக்கத்துக்கு தான் சொந்தம் என்பதை தேர்தல் ஆணையமும் சொல்லிவிட்டது. அதை எதிர்த்து தாக்கப்பட்ட வழக்கிலே உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. முதலமைச்சர் தலைமையிலும் துணை முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற இயக்கம்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் உண்மை. இவர்கள் மக்களை ஏமாற்றலாம், தொண்டர்களை ஏமாற்றலாம், அதெல்லாம் உங்கள் காலம்லாம் மறந்து போச்சு. 30 ஆண்டு காலம் ஏமாந்த காலம்லாம் வேறு. அன்றைக்கி அம்மா இருந்தாங்க. அம்மாவுடைய சொல்லுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து உங்களையெல்லாம் யார் மனசாரெல்லாம் ஏற்றுக்கல. அம்மாவுக்காக அன்றைக்கி எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அதாவது இன்றைக்கி கொடியை சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்கிற யார் பயன்படுத்தினாலும், அது சசிகலாவாக இருந்தாலும் சரிதான், கட்சியை விட்டு நீக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரிதான், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்து. இது எங்கள் சொத்து. இதை பயன்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. அவர்கள் மீது உரிய வழக்கு கண்டிப்பாக தாக்கல் செய்யப்படும். சிறையில் இருந்து விடுதலையானதை தொடர்ந்து சசிகலா சுதந்திர பறவையாக மாறிவிட்டதாகவும், இனிமேல் அவர் முடிவுகளை அவரே எடுப்பார் எனவும் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நாம் என்ன நினைக்கிறோம், தவறு நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் ஜென்டில்மேன், அன்லெஸ் தி கில்ட் இஸ் ப்ரூவ்டு. அதே மாதிரி தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, அவர் விடுதலை ஆகிவிட்டார். ஆகவே இனிமேல் அவர் என்ன செய்ய வேண்டும், அவரோடு இருப்பவர்கள் என்ன செய்ய என்பது பற்றி நான் கருத்து சொல்ல தயாரில்லை. அதனால் இன்றைக்கி சசிகலா அவர்கள் அவருடைய தண்டனை காலம் முடிந்து விடுதலை ஆகியிருக்கிறார். இனிமேல் அவர் ஒரு விடுதலையான சுதந்திர பறவை. அவர் முடிவுகள் அவர் எடுப்பார். மியான்மரில் ராணுவத்தால் ஆங் சாங் சூகி சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மியான்மர் நாட்டில் கொரோனா தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 642 இடங்களுக்கு அந்த நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி உட்பட 90க்கும் மேற்பட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக ஆங் சாங் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி அறிவித்தது. இந்த நிலையில் ஆங் சாங் சூகி ராணுவத்தினால் சிறைபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மியான்மரில் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட தலைவர்கள் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஓராண்டுக்கு அங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயிரி தொழில்நுட்ப எம்டெக் பட்ட மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவதை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்டெக் பயோடெக்னாலஜி, எம்டெக் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஆகிய 2 பட்ட மேற்படிப்புகளுக்கும் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இல்லை என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு யார் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது என்பது கூட போடப்படவில்லை எனவும், மாறாக ஆணையின்படி என்று மட்டும் போட்டு இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை கிடையாது என்று கூறி 45 மாணவர்களின் எதிர்காலத்தை அதிமுக அரசும் மத்திய பாஜக அரசும் பாழ்படுத்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மருத்துவ கனவை சீர்குலைப்பது போல் உயிரி தொழில்நுட்பவியல் பட்ட மேற்படிப்பு மாணவர்களின் கனவுகளையும் சிதைக்கும் இந்த நடவடிக்கை மிகுந்த வேதனைக்குரியது எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரான தனது பிடிவாதத்தை உடனடியாக மத்திய பாஜக அரசு கைவிட்டு மேற்கண்ட எம்டெக் படிப்புகளுக்கும் தமிழக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என கேட்டுள்ளார்.
கூட்டணி வைத்துள்ள மத்திய பாஜக அரசுடன் பேசி 45 மாணவர்களின் எதிர்காலத்தை கூட பாதுகாக்க முடியாமல் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையே இல்லை என அறிவித்திருப்பதை திரும்ப பெற்று 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் உள்ள மேற்கண்ட 2 எம்டெக் பட்ட மேற்படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கையை உடனடியாக நடத்த வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி நிவாரணம் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதும் உச்சவரம்பின்றி இடுபொருள் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானாவாரி மற்றும் நீர்ப்பாசன வசதி பெற்ற நெற்பயிர்களுக்கான இடுபொருள் நிவாரணம் 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு 1,116 கோடி ரூபாய் இடுபொருள் நிவாரணமாக வழங்க மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வரும் பிப்ரவரி மாதம் 3, 4 மற்றும் 5ஆம் நாட்களில் மத்திய குழுவும் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களை பார்வையிடவும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாஜகவிடம் இருந்தது வேல் மட்டும்தான், அதையும் பிடுங்கிவிட்டார்கள் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக, அமமுக, தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய 7,000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், சசிகலா இங்கு வந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஆப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். குழம்பு சொல்லிட்டானுங்க, எங்கிட்ட ஒன்று அதையும் பண்ணிக்கிட்டீங்க, வேலையும் பண்ணிக்கிட்டீங்கன்னு. இன்னைக்கு எப்படினாலும் வயிறு செத்துவாங்க. நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக கோயம்புத்தூரில் பாஜகவின் கல்யாணராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக நிர்வாகி கல்யாணராமன் நபிகள் நாயகம் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக கல்யாணராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதங்களிடையே பிரிவினை ஏற்படுத்த முயற்சித்தல், தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க முயற்சித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி அருகே சரக்கு வாகனத்தை ஏற்றி ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் முருகவேல் என்பவர் நேற்று போதையில் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் முருகவேலை கண்டித்த ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவரின் மினி லாரியை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றார். இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் போதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்ட முருகவேலை உதவி ஆய்வாளர் பாலு கண்டித்துச் சென்றுள்ளார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த முருகவேல் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாலு மீது மினி லாரியை ஏற்றி கொன்றுவிட்டு தப்பியுள்ளார். 7 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் குற்றவாளி முருகவேல் தற்போது சரணடைந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ரவுடியை பிடிக்கச் சென்ற காவலர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏரல் ரோடு வழியாக இந்த 1.5 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க. அவர் அந்த வண்டியை எடுத்துட்டு பின்னாடியே வந்து இடித்து அவங்க வேகமாக இடித்தது 2 பேரும் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த நம்ம எஸ்ஐ பாலு என்பவர் வந்து மயக்கமடைந்து ஹாஸ்பிட்டல் செல்லும் வழியில் வந்து இறந்துட்டார். இதில் வந்து அந்த வண்டி நம்பர் தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த முருகவேல் வந்து அந்த வீட்டில் இல்லை, அவர் வந்து அப்ஸ்கானிங் தலைமறைவாக இருக்கிறார். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 10 தனிப்படைகள் அமைத்து எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெகு விரைவில் வெகு சின்ன குறுகிய காலத்தில் வந்து கண்டிப்பாக அவரை பிடித்துவிடும். 40 நிமிடத்தில் 60 வகையான இயற்கை உணவுகளை தயாரித்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 2 உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரை பகுதியில் 8ஆம் வகுப்பு பயிலும் தர்ஷினி என்ற சிறுமி சமையல் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அந்த துறையில் சாதனை படைக்க முடிவெடுத்து பயிற்சிகள் மேற்கொண்டார். இந்த நிலையில் பூத்தாம்பட்டியில் உள்ள தனது வீட்டில் 1 மணி நேரத்தில் 54 வகையான இயற்கை உணவுகளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே 40 நிமிடத்தில் சுமார் 60 வகையான இயற்கை உணவுகளை தயாரித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார்.
இதையடுத்து யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அமைப்பின் நிர்வாகிகள் சிறுமிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். ஏற்கனவே ஒருவர் 108 உணவு வகைகளை 1 மணி நேரத்தில் தயாரித்ததே உலக சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்கேன். என்னென்னா யங்கஸ்ட் கேர்ள் டு குக் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் இன் 1 hour அப்படின்ற ரெக்கார்ட். பட் நான் வந்து 60 dishes 40 minutesல நான் இந்த அட்டம்ப்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எங்கள் அம்மா, தாத்தா, சித்தி, அப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபுட்ஸ் மூலியமாக யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அடுத்து இதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து யங்கஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்டு. புரியுங்களா? அதாவது உலகிலேயே வந்து ஒரு சின்ன வயசில் வந்து 40 நிமிஷத்தில் 60 விதமான நேச்சுரல் ஃபுட்டை வந்து குக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரல் ஃபுட்டில் வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஆன் த ஸ்பாட்டில் வந்து அட்ஜுகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரெக்கார்டை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் யுனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் 2021க்கான உலக சாதனை புத்தகத்தில் இவங்களோட பேர் வந்து இடம்பெறும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்கள் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் இருந்து கலையரசன், குணபாலன், முரளி, ஜானகிராமன், திருமுருகன் ஆகிய மீனவர்கள் கண்ணாடி இழை படகு மூலம் அண்மையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை எனவும் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வேதாரண்யம் கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாயமான மீனவர்களை சக மீனவர்கள் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்னால் ஆம்னி வாகனம் மோதிய விபத்தில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த 8 பேர் பெங்களூருவில் உள்ள ஒண்டர்லா சுற்றுலா தலத்திற்கு ஆம்னி வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே ஆம்னி வேன் வந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்கு பயணிகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்து இறங்கி வந்த தேவராஜ் என்பவரும் ஆம்னி வாகனத்தில் வந்த பிரசாந்த், லிங்கா, சுரேந்தர், சிவகுமார் மற்றும் அதன் ஓட்டுநர் உட்பட 6 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த கோர விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிகழ்வு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கு உள்நாட்டு நடுவர்கள் பணியாற்ற உள்ளனர். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னையில் நடைபெற இருக்கிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 5ஆம் நாள் தொடங்க உள்ள நிலையில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான நடுவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் முழுக்க உள்நாட்டு நடுவர்களை பணியாற்ற உள்ளனர். இதன்படி இந்தியாவைச் சேர்ந்த அனில் சௌத்ரி, நிதின் மேனன் ஆகிய இருவரும் முதலாவது டெஸ்ட் போட்டிக்கும், வீரேந்தர் சர்மா, நிதின் மேனன் ஆகியோர் 2வது டெஸ்ட் போட்டிக்கும் கள நடுவர்களாக பணியாற்றுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் 2021-2022 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். 6 முக்கிய அம்சங்களுடன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பங்குச் சந்தைகளில் புதிய பங்கு விற்பனை மூலம் LICயின் பங்குகளை விற்க முடிவு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் அறிவிப்பு. (2025க்கு முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயம் வாய்ப்பில்லை. சர்வதேச கண்காணிப்பு நிதியகத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் கருத்து.
சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவில் வசூல். ஜனவரி மாதம் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவிப்பு. இத்துடன் V-News27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள V-News27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.